அப்படின்னா நான் கருப்பாக இருக்கேன், குண்டாக இருக்கேன், எல்லா பிரச்சனையும் எனக்கு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் இந்த சேம் கேர்ள் ஆஸ் யூ, நான் குண்டு தான், சேம் டார்க் ஸ்கின் தான், ப்ளஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ். அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது? இப்போ கூட பாருங்கள், நம்ம நெகட்டிவாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த முடி இப்படியே எனக்கு எல்லோரும் இவ்வளோ ஸ்டைலாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வாய்ப்பாரு கருப்பாக இருக்கு, மூஞ்சா பாரு கருப்பு போட்டு தான் வச்சுருக்கேன், பொட்டே தெரியல, எதுக்கு நீலாம் போட்டு வைக்கிற? இப்படி தான் சுற்றி எத்தனையோ இருக்கும், நிறைய நடக்கும். அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. பிகாஸ் இந்த முடி இப்படி இருக்கணும், இந்த கலர் இப்படி வரணும்ட்டு நம்ம வேண்டிட்டா வந்தோம், இல்லைன்னா இதை நம்மளால் எதாவது பண்ண முடியாது. ஸோ அக்செப்ட் த வே யூ ஆர். ஏன்னா நம்ம வரும்போது கடவுள் நமக்கு நான் ஒவ்வொன்று கொடுத்துருப்பாரு. இப்போ இதை பாசிட்டிவாக எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஷார்ட்டாக இருந்தால் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், டிஸ்அட்வான்டேஜும் தெரியும். நம்ம எந்த கூட்டத்தில் இருந்தாலும் சட்டுன்னு போய் எல்லாத்தையும் அவ்வளோ நுழைஞ்சிடலாம். இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ். அதேமாதிரி மைனஸ் பாயிண்ட் எடுத்து எல்லாரையும் அவள் இப்படி பார்த்து பேசுவேன். அப்படி தானே நீங்களும் இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிப்பேன். இப்போ டார்க் ஸ்கின், இப்போ எல்லாமே ஒயிட்டாக பிரைட்டாக இருக்கணும், அழகாகணும்னு சொல்லி ஓடுறாங்க. நான் ஒன்று கேட்கவா, அழகு நான் வெளியில் தான் இருக்கா? அப்படி ஒன்றுமே இல்லை. அது இப்போது எல்லோரும் கொடுத்துக்கிட்ட டெஃபினேஷன். பட் பியூட்டி இங்கே தான் இருக்குது. ஸோ உங்கள் கேரக்டரை நீங்கள் மாற்றிக்காதீங்க, கேரக்டரில் தான் பியூட்டி இருக்குது. ஓகே, அது மாதிரி உங்களை யாராவது நீ கருப்பாக இருக்க, உன்னால யாராவது லவ் பண்ணுவாங்களா, ஓட்டில் யாராவது பேசுவாங்கன்னா, சாமி நீ பேசுவானாடா, அப்படியே போயிடும், எனக்கு நான் இருக்கேன், என்னை நான் பார்த்துப்பேன், என்ன யார் இப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க பேசினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம மைண்டு பேசும் தலையாது, எவனுக்காகவோ நம்ம அதை வேண்டிய காரணமும் இருக்காது. அதே மாதிரி குண்டாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா நான் ஒன்று சொல்லவா, எப்படி குண்டாருங்க? பசிக்கிறதுனால, நம்ம சாப்பிட்றதுனால குண்டாரு, அது மட்டும் தான் ரீசனா? இல்லை, ஜெனட்டிக்காகவும் இருக்கலாம். சில பேர் எவ்வளோதான் டன் கணக்கில் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வயிறில் ஒட்டி விடாது. ஏன்னா அவங்களுக்கு ஜெனட்டிக்காக இல்லை. அப்படி நம்ம இவ்வளோ சாப்பிட்டா கூட இவ்வளோ குண்டாயிடுவோம். அதில் வேறு எல்லா ட்ரெஸ்ஸும் இப்படி தான் லூஸாக போட்டால் தான் நம்மளாவது கொஞ்சம் தெரியும். இதை விட கொஞ்சம் ட்ரெஸ்ஸை லூஸாக போட்டோம் ஆல்ரெடி இவ்வளோ சைஸ் நம்ம ஆகிடும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பாடியில் குண்டோ ஒல்லியோ எதுவும் மேட்டர் இல்லை, நீ வந்து ஹெல்த்தியாக இருக்கேன்னு பார்க்கணும். ஓகே, குண்டாக இருந்தால் நம்ம நிறைய ஆயில் ஐட்டம் சாப்பிட்றோம், நிறைய ஸ்வீட் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோ, அது எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்குவோம். அது கஷ்டம் தான், எனக்கும் தெரியும், பிகாஸ் நானும் ஒரு தண்ணி தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் ஹெல்த்துக்காக உனக்கு தோணுச்சுன்னா மட்டும், இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் நல்லா இருக்கணும், இந்த ட்ரெஸ் நான் போட்டால் நல்லா இருக்கணும், இது ஒல்லியாக இருக்கணும், இப்படிலாம் உனக்கு தோணுச்சுன்னா, உனக்கு இங்கே தோணுச்சுன்னா, யாரும் எதுவும் சொல்கிறாங்கன்றதுக்காக இல்லாமல் உனக்கு தோணுச்சுன்னா மட்டும் நீ அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி உனக்கு ஏற்ற மாதிரி பியூட்டி ஆகிக்கும். நான் சொல்லட்டுமா, நானும் ரொம்ப நாள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன். இப்போ கூட சும்மா இருக்கும்போதுலாம் அழுவேன், ஏன்னே தெரியாது. பார்த்தா இந்த மாதிரி விஷயத்துக்காக யோசிச்சு தான் அப்புறம் நானே கண்டுபிடிச்சேன் என்னோடய பியூட்டியோட சீக்ரெட் எனக்கு.